சற்று முன்னர் கோவையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை திமுக நேற்று தடுத்துருச்சு என்று பேசியிருக்கிறார். அவரே அதுக்கு முன்ன மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நேற்று அவங்க நிறைவேற்ற நினைச்ச சட்டத்துக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லையே. ஏன்னா அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். இப்போ இதுக்கு மேலே நம்ம எந்த விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நன்றாக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய நன்றிகள். நமக்காக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லை, டபுள் இன்ஜின் அரசு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் வேகமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கிறது, பழனிசாமி அப்படி கூட்டணி இருந்தப்போ என்ன வேலை வேகமாக நடந்துச்சு? டபுள் இன்ஜின் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும் என்பதற்கு மதுரை எய்ம்ஸை விட வேறு எடுத்துக்காட்டு வேணுமா? பார்த்துட்டே இருங்க, நல்லா பார்த்துட்டே இருங்க. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்து ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி, வணக்கம்.